Welcome all of you to my video. In this video, we are going to see Chapter 7 Mensuration, Example 7.30. A cone of height 24 cm is made up of modeling clay. A child reshapes it in the form of a cylinder of same radius as cone. Find the height of the cylinder. இதில் என்ன கேட்டிருக்காங்கன்னா ஒரு கோன் வந்து இருக்குது. அந்த கோன் வந்து என்ன பண்ணுறாங்க, ஒரு மாடலிங் கிளேயால் மேட் பண்ணப்பட்டிருக்குது. அதோட ஹைட் வந்து 24 cm. இப்போ ஒரு சைல்டு என்ன பண்ணுறான் பார்த்தீங்கன்னா, ஒரு சிலிண்டராவது அதை மாற்றிடுறான். அந்த கிளே கோனாக இருக்குது பார்த்தீங்களா, அந்த கிளேயை சிலிண்டராக மாற்றிடுறான். அது எப்படி பார்த்தீங்கன்னா, கோனோடைய என்ன ரேடியஸ் இருக்கோ அதே ரேடியஸ் கொண்டு தான் மாற்றலாம். ஸோ ஹைட் ஆஃப் த சிலிண்டர் தான் கொஸ்டினாக கேட்டிருக்காங்க. ஸோ ஹைட் ஆஃப் த கோன் வந்து கொடுத்துட்டாங்க. ஹைட் ஆஃப் கோன் h1 is equal to 24 cm. நம்மளுக்கு ரேடியஸோட வேல்யூஸ் எதுவுமே கொடுக்கல, பட் ரேடியஸ் வந்து சேம்னு கொடுத்துட்டாங்க. எதனோட ரேடியஸ் ஆஃப் கோன் எவ்வளோ அதே ரேடியஸ் தான் சிலிண்டரோட ரேடியஸ், அந்த மாதிரி கொடுத்துட்டாங்க. இந்த செகண்ட் லைனில் பார்த்தா தெரியும், சைல்டு ரீஷேப்ஸ் இட் இன் த ஃபார்ம் ஆஃப் ஏ சிலிண்டர் ஆஃப் சேம் ரேடியஸ் அஸ் கோன். கோனோடைய சேம் ரேடியஸ்க்கு ஏற்ப தான் சிலிண்டர் வந்து மேட் பண்ணப்பட்டது. அப்படின்னா அந்த ரேடியஸ் ஆஃப் கோனு சிலிண்டருக்கும் சரி தான், ரேடியஸ் கோன் ஆகுஞ்சது தான், அது வந்து சேமாக தான் இருக்கும் ரேடியஸ். ஸோ ரேடியஸ் ஆஃப் சிலிண்டர் இஸ் ஈக்குவல் டு ரேடியஸ் ஆஃப் கோன் அப்படி வரும். ஸோ இப்போ ரேடியஸ் சேம்னா வால்யூம் சேமா இல்லையா? கண்டிப்பாக வால்யூம் சேம் தான். ஸோ அப்போ நம்மளுக்கு வால்யூம் ஆஃப் சிலிண்டர் அண்டு வால்யூம் ஆஃப் கோன் அதை வந்து ஈக்குவேட் பண்ணிக்கலாம். வால்யூம் ஆஃப் சிலிண்டர் இது πr² cubic units. Then volume of cone 1/3 πr² h, 1/3 into πr² h. இந்த சிலிண்டரில் h1 வச்சுக்கிங்கன்னா இதுக்கு வந்து h2ன்னு வச்சுக்கிறேன். ஏன்னா ஹைட்டு டிஃபர் ஆகும், பட் சிலிண்டரோட ரேடியஸ் டிஃபர் ஆகாது. ரேடியஸ் அங்கே கொடுத்துட்டாங்க, ரேடியஸ் வந்து சேமாக இருக்குன்னு சொல்லி கொடுத்துட்டாங்க, பட் ஹைட் வந்து டிஃபர் ஆகும். ஸோ அதனால் ஹைட்டுக்கு h1 வச்சுருக்கேன். இது கோனோடைய வந்து h2, சிலிண்டரோட h2ன்னு இருக்குதுதா. சிலிண்டர் இது h2 and this is h1. now இரண்டுமே ஈக்குவல் பண்ணிக்கோ. ஸோ 1/3 πr² சிலிண்டர். ஸோ கோன் ஃபஸ்ட் எடுத்துக்கினேன். கோன்னா 1/3 πr² h1 which is equal to πr² h2. எல்லாம் கேன்சல் ஆகும். இதெல்லாம் கேன்சல் ஆகும். r² π எல்லாம் கேன்சல் ஆகும். ஸோ 1/3 h1 which is equal to h2. இதில் h1ஓட வேல்யூ நம்மளுக்கு தெரியும் 24 which is equal to h2. ஸோ இதை கேன்சல் பண்ணிங்கன்னா 8ன்னு சொல்லிட்டு வரும். இது கேன்சல் பண்ணி 8ன்னு வரும். ஸோ h2 is equal to 8. therefore the height of the எதனுடைய ஹைட்டு கேட்டிருந்தாங்க, சிலிண்டருடைய ஹைட்டு இஸ் 8 cm. அப்படி சொல்லி இந்த சம்மை நீங்கள் முடிச்சிக்கலாம். ஸோ அவ்வளோதான் அந்த சம் புரிஞ்சுருக்குன்னு நினைக்கிறேன். வீடியோ லைக் பண்ணி ஷேர் பண்ணுங்கள். சப்ஸ்கிரைப் டாட்ஸ் இந்த கமெண்ட்ஸ் சொல்லுங்கள். தேங்க்யூ.